மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு திடீரென கனமழை பெய்தது. நேற்று இரவு பெய்த மழையில் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள கடனாநதி அணை பகுதியில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவிகளில் குளிக்க தடை விதித்த போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர். இன்று காலை வெள்ளப்பெருக்கு சற்றே குறைந்த போதிலும் தண்ணீரின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. பாதுகாப்பு வளைவை தாண்டியும் தண்ணீர் கொட்டுவதால் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு பணிக்காக அருவி கரைகளில் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதனால் குற்றாலம் வந்த ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றமடைந்துள்ளனர். நேற்று நைட்டே வந்துட்டோம் ஐயப்பன் கோயிலுக்கு போகலான்ட்டு. நைட்லேருந்து நல்லா மழை பெஞ்சுட்டு இருந்தது. காலைல குற்றால அருவியில் வந்து குளிக்கலான்னு வந்தோம். செம்ம மழை பெய்யுது. ரொம்ப வருத்தமாக இருக்குது குளிக்காம போகிறது. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் சார். நாங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டோம். நேற்று ஈவினிங் வந்தால் தண்ணி அந்தளவுக்கு எங்களுக்கு நல்லா வரல. நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சுது. இன்னைக்கு பார்த்தா எங்களால் குளிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதேபோல் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.